ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து 10th வந்து ஃபஸ்ட் லெசனில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு. இது வந்து டெட்டு எழுத போகிறவங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 அதில் இங்கிலீஷில் கண்டிப்பாக வரும். வந்து இதில் வந்து லெசன் படி உள்ளாரெல்லாம் அந்த அளவுக்கு வந்து எந்த இதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த லெசனில் என்ன இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும். இந்த மீனிங்ஸ் அதுமாரி க்ளோசரி பார்ட் பார்க்கலாம். அடுத்தது அந்த வந்து ஆத்தர் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு 10th ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட். இதை வந்து ஆத்தர் யாருன்னா லைமு ஃப்ளாஹெட்ரி. இந்த ஆத்தர் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுங்கிறது தன்னோட குஞ்சுக்கு எப்படி வந்து பறக்க சொல்லி கொடுக்குது, அதுதான் இந்த படத்தோட கதையை. வந்து தாய் குஞ்சுக்கு எப்படிலாம் அதை வந்து ஸ்ட்ரகிள் ஆகும், அதை வந்து எப்படிலாம் அதை பறக்க வைக்கிறதுக்கு அவங்க அம்மா போராடுறாங்க, அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட். எப்படி ஃபஸ்ட்டு பறக்குது, அதுதான் இந்த கதையே. ஃபஸ்ட்டு ஃப்ளைட். இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தா லைமு ஃப்ளாஹெட்ரி. இவர் வந்து 1896 to 1984 இயர் கூட சப்போஸ் மேட்ச்சில் கேட்கலாம். நிறைய இயர் கொடுத்து லைமு ஃப்ளாஹெட்ரி இவர் வந்து ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஸ்டார் ஸ்டோரி ரைட்டர், மேஜர் ஃபிகர் ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ். இவர் வந்து ஐரிஷ் தான். வந்து ஸ்பீக்கர் கேலரிஸ்ட் ஃப்ளாட்கரி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிரஸ்லி இன் இங்கிலீஷ் தான் எழுதுவார். ஸ்டார் ஸ்டோரிஸ் ஐரிஷ் லாங்குவேஜில் எழுதுவார். ஹீ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் ட்ராவலிங் அண்ட் லிவ்டு கம்ஃபர்ட்லி அண்ட் குவைட்லி அவுட் சைட் தி ஸ்பாட்லைட். க்ளோசரி பார்ப்போம். லெட்ஜ்னா a narrow shelf that juts out from a vertical surface. அந்த படத்தில் இருக்கிறது அது. ஷர்லினா ப்ரொடியூசிங் ஹை பிச்டு அண்ட் பைரசி வாய்ஸ். ஹெர்ரிங் a long silver fish that swims a large groups in the sea. Devore to eat something eagerly, a large amounts, so that nothing is left. Cackle, a sharp broken noise or cry of a hen, goose or seagull. Mackerel, a sea fish with a strong taste, often used as food. Now, to bit or chew something repeatedly. Trotna, to run at a moderate pace with short steps. Persipna, very steep side of a cliff or mountain. Preening, cleaning feathers with the beak. Wet, a sharpen, plaintively, sadly calling in a sad way. Swoop, to move very quickly and easily through the air. Backwarding, making a gesture with the hand or head, encouraging someone to approach or follow. இப்போ இந்த க்ளோசரி பாயிண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.